சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று உன் தலையெழுத்தை பற்றி பேச வந்தேன். உன் தலையெழுத்து உன் எதிர்காலத்தில் யாரை உன்னிடத்தில் சேர்க்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை யாருடன் தொடங்கப் போகிறது, இல்லை எதில் முடியப் போகிறது என்று நீயும் குழம்பிக் கொண்டு தான் இருக்கிறாய். எந்த முடிவும் தெரியாமல் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று பயப்பட்டு கொண்டு இருக்கும் உன்னிடத்தில் உண்மைகளை சொல்ல வந்தேன். உண்மைகளை சொன்னாலே பொல்லாப்பாக மாறி வரும் இந்த கட்டத்தில் உன்னிடம் உண்மையை தவிர வேறு எதையும் என்னால் பேச முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் உன் கரங்கள் யாரோடு இணைந்து இருக்கும் என்றும், உன் வாழ்க்கை யாரோடு தொடங்கப் போகிறது என்றும் இன்று நீ முடிவாக தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு உன் அருமை தெரியாத உறவுகள் எதுவும் உன்னிடத்தில் சேராது. உனக்காக காத்திருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை உன்னை ஒரு புதிய வழியில் அழைத்து செல்லும். அந்த வழியில் கரடு முரடுகள் இருக்காது, கற்களும் முற்களும் இருக்காது, பாதைகள் பூ போல நடக்கச் செய்யும் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உனக்காகவே எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு உறவை நீ கரம் பிடிக்கப் போகிறாய். உன்னை பார்த்து பார்த்து ரசித்து உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் புதிய உறவோடு உன் கைகள் சேரும். இதை நீ இப்பொழுது நம்பாமல் இருக்கலாம், ஆனால் உன் எதிர்கால துணை யார் என்று தெரிந்துவிட்டு வந்துள்ளேன். உண்மைகளை சொல்கிறேன், புரிந்து கொள். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்ற உறவை நினைத்து இன்னும் உன் வாழ்க்கையை வீணடிக்காதே. உன்னை வேண்டும் என்று வரும் உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வா. இருப்பது ஒரு வாழ்க்கை, நிச்சயமாக அதை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வாய் என்று எனக்கு தெரியும். உன் மீது நம்பிக்கை வைத்துதான் இந்த வாக்கை கொடுத்து கொண்டு உள்ளேன். நீ நலமாக சுகமாக வாழ்வாய். எதிர்காலத்தில் நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். பழைய நினைவுகளை விட்டுவிட்டு புதிய சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.